வெறும் 20 மினிட்ஸ் தாங்க. எவ்வளோ பிரைட்டாக மாறிச்சு பாருங்க. மேஜிக் மாதிரி ஃபேஸை மாற்றிருக்கு. எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஹாய் மக்களே, என் ஃபேஸில் பாருங்கள். இப்போ தாங்க ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து நிற்கிறேங்க. ரிசல்ட்டை கண்டிப்பாக உங்கள்கிட்ட காட்டிடணும் அப்படின்ட்டு. என் கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, என் ஃபேஸ் பாருங்கள் அப்படின்னு நல்ல டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரீமாக இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை வந்து க்ரீமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் பண்ணால் போதுங்க. உங்கள் ஃபேஸ் இந்த மாதிரி நல்லா பிரைட்டாக மாறிடும். உங்களுக்கு 30 வயசு அல்லது 40 வயசு ஆனால் கூட இந்த க்ரீமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். 50 வயசு 80 வயசு ஆனவங்க கூட இந்த க்ரீமை யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் 30 வயசுலேருந்தே இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஃபேஸில் இருக்க சுருக்கங்கள் மறைஞ்சி டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி கண்ணை சுற்றி இருக்கிற கருவடை இதெல்லாம் எடுத்துரும். உங்களுக்கு உங்கள் ஃபேஸை வந்து சுருக்கங்கள் இல்லாமல் நல்லா யங்காகவே சூப்பராக பிரைட்டாக நல்லா கிளாஸியாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு ஒரு கிளாஸி ஸ்கின்னாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த க்ரீமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து அசந்து போயிருவீங்க. அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என் ஃபேஸ் இந்தளவுக்கு நல்லா ஒரு பிரைட்டான ஸ்கின்னாக இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது என் ஃபேஸ். பாருங்கள், ஏதாவது சுருக்கம் தெரியுதா, ஏதாவது டேன் தெரியுதா, எல்லாமே ஒரே டைம்லேயே சூப்பராக ரிமூவ் பண்ணியிருக்குங்க. எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணி வச்சு இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் பண்ணுங்கள் போதும். சூப்பராக ரிசல்ட் தரும். அதுக்காக நான் டெய்லிலாம் பண்ண வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். டெய்லி நீங்கள் இந்த ஃபேஸ் க்ரீமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். இது கூட நீங்கள் முல்தானி மிட்டி சேர்த்துக்கலாம் அல்லது கடலை மாவு சேர்த்துக்கலாம். எதை வேணாலும் சேர்த்து நீங்கள் பேக்காக உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமாக இந்த க்ரீமை வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த க்ரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, நம்ம ஃபேஸை இந்த அளவுக்கு எப்படி அழகாக பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆலோவேரா தான் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு மடல் நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி மடல் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சைடில் இருக்க முள்ளெல்லாம் ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாம். நம்ம முள்ளை மட்டும்தான் கட் பண்ண போகிறோம். இந்த தோலெல்லாம் நம்ம எடுக்க போகிறதில்ல. நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த ஆலோவேரா ஜெல்லோட தோல்கள் வந்து எந்த வகையிலையும் நமக்கு எந்த பாதிப்பையும் உண்டு பண்ணாது. அதனால் நம்ம தோலோடையே ஆட் பண்ண போகிறோம் இந்த க்ரீமுக்கு. இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஆலோவேரா எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளவு க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆலோவேரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து அப்படியே டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு அரிப்பு தன்மை ஏற்படும். ஏன்னா ஒரு மாதிரி எல்லோ கலரில் அதில் வந்து லிக்விடு வரும். அதனால் நம்ம இதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம். எல்லாமே போயிடும். அதுக்காக நம்ம தண்ணியில் போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் விட்டுடலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ரைஸ் தாங்க எடுத்திருக்கோம். அதாவது முக்கியமாக நீங்கள் வந்து பச்சரிசி தான் எடுக்கணும். சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எடுக்க வேண்டாம். இப்போ நான் பச்சரிசி வந்து ஒரு 4 ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாம். வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம அடுத்து இது கூட வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க இந்த ஆலோவேராவை நம்ம அப்படியே டைரெக்டாக உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா கிடைக்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல்லை கூட யூஸ் பண்ணி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆலோவேரா நமக்கு கிடைச்சதுனால நான் டைரெக்டாக அப்படியே ஆலோவேராவாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பால் தான் எடுத்திருக்கோம். காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. பால் பாக்கெட் பால் வந்து யூஸ் பண்ணாதீங்க. மாட்டுப்பால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது முக்கியமாக பசும்பாலாக தான் இன்னும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுடலாம். அப்போ தான் ரைஸ் வந்து நமக்கு ஊறி வரும். அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தேங்காய் வந்து ஒரு 3 சில்லு நான் எடுத்திருக்கேன். இந்த தேங்காவை வந்து அடிப்பகுதியில் இருக்கிற இந்த டார்க் கலரில் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம வெறும் தேங்காய் மேல் பகுதியை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் அடிப்பகுதியில் உள்ளதை அப்படியே எடுத்துடலாம். இந்த மாதிரி நைஃப் வச்சு எடுத்திங்கன்னா அப்படியே வந்துடும். நம்ம அப்படியே துருவிட்டோம்னா உங்களுக்கு அது ஃபுல்லாகவே வந்துடும். அதனால் நம்ம அடிப்பகுதியில் இருக்கிறத எடுத்துகிட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த துருவி எடுத்துருக்கிறத நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ரைஸ் நம்ம ஊறிடுச்சா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ரைஸ் நல்லா ஊறிருக்கு. நீங்கள் 1 மணி நேரம் ஊற விட்டிங்கனாலே போதும், நல்லா உங்களுக்கு ஊறிடும். இந்த பால்லேயே ஊறி வரணும். தண்ணி வந்து சேர்க்காம இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க இந்த துருவலை இது கூட வந்து ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் அந்த துருவல் இருக்குது, அதையும் நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி நல்லா க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்கும் நம்ம அதே மில்கை மட்டுமே யூஸ் பண்ணி இதை அரைச்சி எடுக்கிறதுக்கு. இப்போ இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி வந்து ஊறுனுச்சுன்னா தான் உங்களுக்கு நைஸாக அரைப்பட்டு வரும். நீங்கள் கடையில் வாங்குகிற அரிசியை மாவை கூட வச்சு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் நேச்சுரலாக செய்யும்பொழுது ரொம்ப நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி எதுவுமே சேர்க்கல, நம்ம சேர்த்த பாலில் தான் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கலர் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகி தான் வரும். ஒரு க்ரீன் கலரில் நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம ஆலோவேரா வந்து தோலோடு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு க்ரீன் கலரில் நமக்கு இந்த ஜூஸ் வந்து கிடைக்கும். இதை அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா என்ன தான் அரைச்சாலும் நமக்கு வந்து திப்பி இருக்க தான் செய்யும். ரைஸ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு நைஸாக அரைப்படாது இல்லையா, அதனால் இதை வந்து நல்லா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணால் தான் நமக்கு நல்ல ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதனால் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை. இந்த ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்து பயன்படுத்த போகிறோம். அடுத்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இதை நல்லா பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது இதை நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பவுலில் ஊற்றியாச்சு. இதை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கலாம். நமக்கு ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு இது கிடைக்கும். இது கூட வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் சூடாகி கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம அந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பொடி. நீங்கள் அதை சேர்த்திங்கன்னா நான் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணி நல்லா ப்ரைட்டாக மாற்றி நல்லா ஸ்கின்னுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம் இதில். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வரப்போகுது. கலர் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு பொடி சேர்க்க போகிறோன்னு சொன்னோம்ல, அந்த பொடியை சேர்த்தோன்னா நமக்கு அப்படியே வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. இப்போ அடுத்து நம்ம சேர்க்க போகிற பொடி வந்து இதில் காஃபி பவுடர் தான் சேர்க்க போகிறோம். இந்த காஃபி பவுடர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணியே ஆகணும். 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. எந்த பிராண்ட் காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து சன்ரைஸில் ஒரு பேக்கெட்டை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க, கட்டி தட்டாமல். நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா ஈஸியாக உங்களுக்கு அப்படியே மெல்ட் ஆயிரும். அது வேறு எந்த காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு வரும். இல்லாட்டா நமக்கு சொரன்னு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நான் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா ஒரு க்ரீமியாக வந்துருச்சு பாருங்கள். காஃபி பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இதை வந்து அப்படியே நான் ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளியே வச்சு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீம் வந்து நமக்கு கெட்டு போகவே போகாது. 2 டேஸுக்கு தாராளமாக நீங்கள் வெளியில் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இப்போ நான் இதை வந்து என்னோடய கையில் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என் கை எந்தளவுக்கு அப்படியே ஷைனிங்காக க்ளோவாக ப்ரைட்டாக மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அப்ளை பண்ண உடனே எந்தளவுக்கு என் கை வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். க்ரீம் இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து முக்கியமான ஒரு பொருளை இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என் கை எப்படி ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம ஃபேஸும் மாறும். இப்போ ஃபேஸில் வந்து இதை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்களே அசந்து போகிற அளவுக்கு இது ரிசல்ட் கிடைக்கும். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த க்ரீமை வந்து எடுத்துக்கிறேன். இது கூட வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, முல்தானி மட்டி பவுடர் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த பொடியாக இருந்தால் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றுமே கிடையாது. உங்கள் ஸ்கின்னுக்கு எது வந்து ஒத்துக்குமோ அதை எடுத்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு க்ரீம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். க்ரீம் கூட உங்களுக்கு ஒரு திக்கான அதாவது ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணணுன்றதுனால ஏதாவது ஒரு பொடியை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு, ரைஸ் ஃப்ளார் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆல்ரெடி இது வந்து ரைஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் வந்து முல்தானி மட்டி பவுடர், கடலை மாவு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சூப்பரான ஒரு க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம்.
இது அந்த க்ரீம் வந்து பேக்காக என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டல்லாக டேன் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இப்போ கொஞ்ச நாளாக நான் எந்த பேக்குமே அப்ளை பண்ணுறதில்ல ஃபேஸ் ரொம்ப டேன் ஆகிருக்கு. அது இல்லாமல் ரொம்ப அலைச்சரு. எப்படி இருக்கு பாருங்கள் ஃபேஸ். இப்போ இந்த க்ரீம் அப்ளை பண்ணோன்னே என் ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம லைவாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபேஸில் இந்த க்ரீமை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரெஷ்ஷாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ப்ரெஷ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரெஷ் எடுத்தாச்சு. உங்களுக்கு டேனெல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணுவோம். இதை வந்து பேக் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நான் ஆல்ரெடி வந்து கையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். அது வந்து வெறும் க்ரீமை தான் நான் அப்ளை பண்ணிப்பேன். இப்போ இதில் வந்து நான் முல்தானி மட்டி வந்து ஆட் பண்ணி அப்புறம் ஃபேஸ்க்கு வந்து நான் அப்ளை பண்ணுறேன். எந்த அளவுக்கு ஸ்கின் வந்து நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக மாறுது மட்டும் பாருங்கள். நல்லா ஒரு கிளாஸி ஸ்கின் கிடைக்கும் நமக்கு. அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த க்ரீமை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். எப்பப்போ தேவையோ அப்போ வந்து நீங்கள் ஒரு பேக்காக உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இதோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா ஒரு காஃபி ஃப்ளேவர் இருக்கும். நான் காஃபி பவுடர் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா. ரொம்ப நேரம்லாம் இதை வந்து ஃபேஸில் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. வெறும் 20 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கனாலே போதும். உங்கள் ஃபேஸ் நல்லா வந்து சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் இப்போ பார்த்துக்கோங்க என் ஃபேஸ் எந்த அளவுக்கு டேனாக இருக்குது, டல்லாக இருக்குது அப்படின்ட்டு. நமக்கு 20 மினிட்ஸில் நம்ம ஃபேஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது நம்ம பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம லைவான ரிசல்ட் தான் போட்டுட்ருக்கோம். நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க, அக்கா உங்களுடைய ஃபேஸ் பேக்கு க்ரீம் எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்ல ரிசல்ட் கொடுக்குது, நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வருது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கேட்குறதுக்கு. கமெண்ட்டுக்கு ஏதாவது நான் ரிப்ளை பண்ணாமல் தான் நினச்சிக்கோங்க. ஒரு சில நேரம் டைம் இல்லாததுனால நாங்கள் பண்ண முடியாமல் இருக்கோம். எது டவுட் இருந்தால் கேளுங்க. அது மட்டும் இல்லை, ஏதாவது ஃபேஸுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் என்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் தெரிஞ்ச அளவுக்கு, முடிஞ்ச அளவுக்கு. இந்த க்ரீமை நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் விடவே மாட்டீங்க. உங்களுக்கு கருவளையம் இருந்தாலும் எடுத்துரும். உங்களுக்கு ஃபேஸில் வந்து டேன் நிறைய இருக்குது. ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கே கருகருன்னு ரொம்ப பிளாக்காகவே இருக்குது. என்ன பண்ணாலும் எங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஃபேஸ் ப்ரைட்டாக மாற மாட்டேங்குது, ஒரு கிளாஸியாக இல்லை, டல்லாகவே தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் நமக்கு இப்போ கிடைக்க போகுது. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரிசல்ட் வரலைன்னா என்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கூட திட்டுங்க. கண்டிப்பாக ரிசல்ட் வரும் உங்களுக்கு, நான் கேரண்டி. அதுக்கு நல்லா திக்காகவே ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டேன். எப்படி இருக்கு பாருங்கள். நீங்கள் க்ரீமாக அப்ளை பண்ணிங்கன்னா ஈவினிங் டைம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. சும்மாவே இருக்க மாட்டியாடா, இடையில வந்து ஏன்னா தொல்லை பண்ணுறேன். ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு பாருங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு. என்னுடைய சன்னோட ஃபேஸ் கூட பாருங்களேன். இந்த க்ரீமை தான் இப்போ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அவன் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கான். ஃபேஸ் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஆனால் எப்பயுமே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவாங்க வெளியே போனால். அது வந்து மஸ்ட் உங்களுக்கு. என்ன நம்ம பேக்கோ க்ரீமோ யூஸ் பண்ணாலும் சன்ஸ்க்ரீன் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம 20 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம 20 மினிட்ஸ் விட்டோம். உங்களுக்கு வந்து இப்படி ஃபுல்லாக ட்ரை ஆகாது, நல்லா தான் இருக்கும். ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரிலாம் இருக்காது பாருங்கள். நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, டைட்டாகலாம் இல்லை பாருங்கள். இப்போ நம்ம லைட்டாக தண்ணி தொட்டு ஃபேஸை வந்து லைட்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தொடச்சி நம்ம ரிசல்ட் பார்க்க போகிறோம். ஸ்க்ரப் பண்ணும் போதே நமக்கு தெரியும் நம்ம ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. தெரியுதா பாருங்கள். சூப்பர் டூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணாமல் மட்டும் யாரும் இருக்கிறாதீங்க. எனக்கு நிறைய ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது. இப்போ இது எல்லாமே வெளியில் வந்திருக்கும் பாருங்கள். அதுமாதிரி இந்த இடத்துல எனக்கு இருக்குது. இது எல்லாமே இப்போ க்ளீன் ஆகிருக்கும், வந்திருக்கும். கையில் பாருங்கள் எப்படி ஒட்டியிருக்குன்ற. நான் வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நான் எடுத்துக்கிறேன், ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எந்த அளவுக்கு நல்ல ஒரு பிங்க் கலரில் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு.
இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிடுங்க, அதுக்கப்புறமேட்டு எடுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா ஃபேஸில் பேக்லாம் போட்டதுக்கப்புறம் சோப் யூஸ் பண்ணலாமா, ஃபேஸ் வாஷ் ஏதாவது யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கூடாது. ஒரு 5 மணி நேரத்துக்கு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸ், எந்தளவுக்கு ப்ரைட்டாக மாறி இருக்குது. இந்தளவுக்கு வந்துருச்சு, எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்தாச்சு. நான் ஒரு நார்மல் வாட்டரில் ஃபேஸை வந்து லைட்டாக வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள். என் கையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். கை பாருங்கள், நல்லா டார்க்காக தெரியுது. ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குங்க ஃபேஸ். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அசந்து போவீங்க. அந்தளவுக்கு ஒரு செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. நல்லா பாருங்கள், என் நெக்குக்கும் என் ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, என் கைக்கும் என் ஃபேஸுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. A1 கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, சி பாய்.